ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசன்பர்க் ட்ரேடிங் கம்யூனிட்டி. இந்த சேனல் என்னன்னா, நம்ம ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் மூலம் யூடியூப் மூலிமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பார்க்குறேன், ஒரு 3 ஸ்டாக் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உம் உமான்ஜி டைரிஸ். இது ஒரு டைரி ரிலேட்டடான ஸ்டாக்ஸு. இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதாவது ஜூன் மந்தோட பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப பாருங்களேன், இதுக்கு முன்னாடி இந்த இந்த ஸ்டாக் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா டிசம்பர் 2015 கிட்ட இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்ட் ஆனப்போ நவம்பர் 2016 கிட்ட ஒரு ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பிப்ரவரி 2018 கிட்ட போயிருக்கு. நெக்ஸ்ட் 2021 கிட்ட போயிருக்கு. நெக்ஸ்ட் 2024 கிட்ட ட்ரை பண்ணியிருக்கு. பட் அதை அந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. பட் இப்போ இந்த ஜூன் மந்தோட கேண்டில் பாருங்க, இந்த மந்த்லி கேண்டில் இந்த ஓவரால் நியூ ஹையை பிரேக் பண்ணி இப்போ இதாயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்டாக்கு எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 10 to 15% உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். சாரி, 10 to 15% உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். வெயிட் பண்ணுங்க, இங்க இருந்து எங்களுக்கு 10 to 15% மேக்ஸிமம் ஒரு 20 ருபீஸ், 15 to 20 ருபீஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பூர்வா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனப்ப அந்த ஹையை தொட்டது 2007ல ஹையை தொட்டதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஃபுல்லாக டவுன்ஃபால் ஆகி ஒரு லாங் கன்சாலிடேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2010லேருந்து 2024 கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் கன்சாலிடேஷன்னு இங்கே வருங்களேன். இங்கே பிரேக் ஆயிருக்கு. இங்கே பிரேக் ஆகி ஆக்சுவலாக பாருங்க, இந்த கன்சாலிடேஷன் பிரேக் ஆகி ரீட்ரேஸ் இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இதாயிருக்கு. இப்போ பாருங்க, ஆக்சுவலாக இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரி இங்கே பிரேக் ஆயிருக்கு மந்த்லியில் வச்சோம்னா இங்கிருந்து என்ட்ரி எடுத்தோம்னா கூட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ 10,000 ருபீஸ் போட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். ஆல்ரெடி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு இந்த ஸ்டாக்கு. பட் ஏன்னா நான் மறுபடியும் இந்த ஸ்டாக் நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இதோட ஓவரால் ஹையை 466 to 470 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருக்காங்க. கண்டிப்பா இங்க வந்து ஒரு கன்சாலிடேஷன் இங்க அப்படி கன்சாலிடேஷன் ஆயிட்டு மறுபடியும் இங்க பிரேக் அவுட் ஆகி திருப்பி நியூ ஆல் டைம் ஹையை இது கண்டிப்பா கொடுக்கும். ஸோ அதனாலதான் இந்த இந்த ஸ்டாக்கை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா மேன் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் ஒரு சூப்பர் ஸ்டாக். இங்க பாருங்களேன், இப்போ இந்த ஸ்டாக் பாருங்க, எப்ப லிஸ்ட் ஆனதுல இருந்து நான் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹை அக்யூரேசியா இருக்கும். கண்டிப்பா நீங்க வேணா ஒரு பேப்பர் ட்ரேடிங் அதுலயே ஒன்று டைட்டா செக் பண்ணுங்க. இந்த மேன் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்க, 2005 கிட்ட லிஸ்ட் ஆன இது. அடுத்தது ஹை பார்த்தீங்கன்னா 2007, அதுக்கப்புறம் ஹை பார்த்தீங்கன்னா 2012, அதுக்கப்புறம் லாங் கன்சாலிடேஷன் டவுன் சைடில் கன்சாலிடேஷன் அதை பிரேக் ஆகி அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்து 2024 பிரேக் ஆயிருக்கு. இப்போ ஏன் நான் கொடுக்குறேன்னா, இங்கே பிரேக் ஆனது பிரேக் ஆகிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு இப்போ கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த கன்சாலிடேஷன் ஆனது இப்போ மறுபடியும் இங்கிருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மினிமம் 20% நீங்க ரிட்டர்ன்ஸ் இந்த மேன் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். எனி டவுட்னா நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். தேங்க்யூ.